சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மத்தவங்களோட ஆசீர்வாதம் நம்மள காப்பாத்துதோ இல்லையோ, ஆனா பெத்தவங்களோட சாபம் கண்டிப்பா நம்மள தாக்கும்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்கள வெறுத்துட்டு பெத்தவங்க வாழ்ந்துடலாம். அப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க குற்ற உணர்ச்சியில தவிக்கிறத கூட இருந்து பாக்குறவனா, அந்த நிலைமை உங்க குடும்பத்துக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை நான் கேட்டுக்கிறேன். கும்பிட வேண்டியது நாங்க தான்மா. இவ்வளவு சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு குணமா பேசி எங்க எல்லாருக்குமே புரிய வச்சிட்டமா. என் பொண்ணுங்களோட கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ரகு எனக்கு மாப்பிள்ளையா வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அம்மா, உங்களுக்கு கடன் அடைச்சிட்டு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டா திவ்யாவை தாராளமா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். ஹாப்பியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி வாங்க, அப்போ சாமி முன்னாடியே நம்ம நிச்சயதார்த்தத்தை பண்ணிடலாம். சரிம்மா, வாங்க. சாமி, தாலியை கொடுங்க. இந்த இது உன் கைக்கு வந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட ஓட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாரு திவ்யா, உன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி இவன் கையில கொடுத்திருக்கேன். காதலிக்க மனசு இருந்தா போதும், ஆனா குடும்பம் நடத்த பொருளாதாரம் வேணும். தேங்க்யூ சோ மச் நர்மதா. நிஜமாவே இந்த லைஃப்ல இந்த நாளை மறக்கவே மாட்டோம். அம்மா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு உங்க அப்பா அம்மா ரொம்ப பெருமைப்படணும்மா. அவங்க மட்டும் இல்லம்மா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன், நீ வாழ போற குடும்பம் எல்லாருமே கொடுத்து வச்சவங்கம்மா. நீ சந்தோஷமா இருப்ப. ரெடியா? எப்படி விடு? சிதம்பரம் ஐயான்னு சொன்னா சுத்துப்பட்டி 18 கிராமமும் மரியாதையோட பாக்கும். சிதம்பரம் ஐயா பஞ்சாயத்துல உட்கார்ந்து தீர்ப்பு சொன்னார்னா எல்லாரும் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதை மீறி கோர்ட்டு கேஸ் எல்லாம் போக முடியாது. சிதம்பரம் ஐயாவோட தீர்ப்பு சிம்பிளா இருந்தாலும் சிறப்பா இருக்கும். ஒருவேளை நாட்டாம படத்துல வர்ற விஜயகுமார் மாதிரி இருப்பாரோ? சிதம்பரம் ஐயா பேரும் புகழும் மட்டும்தான் சம்பாதிச்சிருக்காரா, இல்ல சொத்து பத்து நிறைய சேர்த்து வச்சிருக்காரா? வர வழியிலாம் நம்ம பாத்துட்டு வரோமே, இந்த வயக்காடு பூரா நம்ம சிதம்பரம் ஐயாவோட வயக்காடு தான். இவ்வளவு சொத்து பத்துக்கு எஜமானா இருந்தாலும் இது எல்லாம் இங்க வேலை பாக்குறவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அவங்களும் இதெல்லாம் மறக்காம தினமும் இந்த வயக்காடு மண்ணை எடுத்து நெத்தில பூசிக்கிட்டு சிதம்பரம் ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை எஜமான் படத்துல வர ரஜினிகாந்த் மாதிரி இருப்பாரோ? இந்த சிதம்பரத்துக்கிட்டே போட்டியாடா? யாரு பொம்பரம் ரொம்ப நேரம் சுத்துதுன்னு பாத்துருவோமாடா? பாத்துருவோம் ஜித்தே. டேய் உடுங்கடா உடுங்கடா உடுங்கடா.
வணக்கம் ஐயா. இவர்தான் சிதம்பரம் ஐயா. ஐயா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க ஐயா. வணக்கம் வணக்கம். சின்ன பையலோட பம்பரம் விளையாடி ஜெயிக்கிறது பெரும்பாடா இருக்கு. என்ன அப்படி பாக்குறியே? எங்க ஊர்க்காரரு என்ன நாட்டாம படத்துல வர்ற விஜயகுமார் மாதிரின்னு சொல்லி இருப்பாரு. நான் அப்படி இல்லைங்க, சின்ன கவுண்டர் படத்துல வர்ற விஜயகாந்த் மாதிரினா பாத்துக்கங்களேன். அப்புறம் என் வயசு ஆட்களோட பழகுனேன்னு வச்சுக்கோங்க, அவங்க சோகத்தை என்கிட்ட சொல்லி என்னையும் சோகமாக்கிடுவாங்க. என் ஓடி போன மகன் திரும்ப வரலையான்னு கேட்பாங்க. பேரனுக்கு கல்யாணம் ஆச்சா, பேத்திக்கு கல்யாணம் ஆச்சா, விட்டா 5 லட்சம் ரூபாய் கடனே கேட்டுருவாங்க. கொடுத்தா திருப்பி கொடுக்கறதும் இல்ல. ஆனா அந்த சின்ன பசங்களோட கவலை என்ன தெரியுமா? விஜய் படத்தை முத ஷோ பார்க்க முடியுமா? தனுசு படத்துல, சிவகார்த்திகேயன் படத்துல எது அதிகமா வசூலாச்சு அப்படிங்கறத அவங்களோட கவலை. சரி, ஒரு 5 நிமிஷம் உள்ள வெயிட் பண்ணுங்க. பாபு ஐயா. உள்ள கூட்டிட்டு போய் உட்காரு. சரிங்க. சரி வாங்க போலாம் வாங்க. வீட்லயா? என்ன சொல்லும்சா? என்னங்க மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்களா இல்ல மில்லுக்கு கொடுத்து விடவா? சாப்பாடுலாம் ஒண்ணும் கொடுத்து விட வேண்டாம். நான் காஞ்சிபுரம் அரிசி மீடு வரைக்கும் போறேன். வரதுக்கு ராத்திரி ஆயிடும். அப்புறம் இன்னைக்கு சமையல் பண்ற சரோஜா வரலையே, கூடமாட யாராவது வந்தாங்களா? எப்படி சமாளிச்ச? சரோஜா தங்கச்சி செல்வி வந்த வேகத்திலேயே அவளை உங்க 3 பேத்திங்களும் சேர்ந்து ஓட விட்டுட்டாளுங்க ராட்சசிங்க. என்ன குழந்தைகள் போய் ராட்சசி பிசாசின்னு திட்டிட்டு இருக்க?